Fourth sum. The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the old number. The 100 digit plus twice the 10 digit is equal to the unit digit. Then find the original 3-digit number. The 3-digit number என்ன நம்பர்லாம் ஞாபகம் வருதுமா? Google. மேம் ஒரு மினிட் சார்ஜ் இல்ல, சார்ஜ் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் மேம். So 3-digit நம்பர்னா என்ன நம்பர் ஞாபகம் வருது? 999. வேற வேற என்ன நம்பர் ஞாபகம் வருது? 3-digit நம்பர் வேற நம்பரே தெரியாதா? நான் நம்பர் என்ன நம்பர்? 3-digit நம்பருக்கு வேற நம்பர் சொல்லுன்றேன்டா. 490. சரி புரியுதுல்ல? இப்போ क्वेश्चन ஒன்னு ரீட் பண்ணி காட்டுறேன். The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the old number. The 100 digits plus twice the 10 digit is equal to the unit digit. Then find the original 3-digit number. The original 3-digit number சொல்லும்போது first அந்த நம்பரை XYZ எடுத்துக்கலாம். ஓகேவா? மேம் உங்க வாய்ஸ் லோவா கேக்குது மேம். இப்போ எப்படி கேக்கு? இப்போ ஓகே. So original 3-digit number first XYZ எடுக்கலாம். ஓகேவா? ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறடா. எஸ் மேம். மைக் ப்ராப்ளம். மைக் எஸ் மேம். என்னம்மா சார்ஜர்லாம் ஃபர்ஸ்டே போட்டு வைக்கணும். கிளாஸ் ஆரம்பிச்சோன்னா ஆக்டிவா கவனிக்கணும். ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. இல்ல சரி கவனிக்கலாமா எப்படி? கவனிக்கலாம். Exercise 3.1. Question number 4. So first அந்த நம்பர் வந்து 3-digit நம்பர் ரேண்டமா உங்களுக்கு XYZ ன்னு சொல்லினா இது யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ let the number be இது 100th பிளேஸ். அப்போ 100 மல்டிப்ளை பண்ணோம். பிளஸ் இது டென்ஸ் பிளேஸ் அண்ட் இது யூனிட் பிளேஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? எஸ் மேம். 100x plus 10y plus z. எஸ். உங்க क्वेश्चनலயே if the digits are reversed அப்படினு ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. இப்ப reversed நம்பர் என்னவா இருக்கும்? the reversed number. So reversed number ZYX இருந்தா 100Z plus 10Y plus X. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். If the sum of the digits is 11. So இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் XYZ ன்னு எடுத்திருக்கோம். So இந்த மூணு டிஜிட்ஸ் ஆட் பண்ணா 11. இப்போ என்ன வருது? X plus Y plus Z is equal to 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க क्वेश्चनல இருந்து 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவலா எப்பவும் சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 11. அடுத்தது இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, இதான் ரிவர்ஸ்டான டிஜிட். த நியூ நம்பர் டிஜிட்ஸ் ரிவர்ஸ் பண்ண பிறகு இதான் நியூ நம்பர். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நியூ நம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம்.
This is new number. This is new number. If the digits are reversed, the new number is, this number is 46 more than, actually new number is equal to 46 more than 5 times the former one. அப்படின்னா former one ஏற்கனவே உள்ள number. So original number. புரியுதா? Yes, ma'am. சரி. இப்போ new number 100z plus 10y plus x is equal to 46 more than 5 times original number 100x plus 10y plus z. இப்போ இத உள்ள வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 46 plus இது 500x plus 50y plus 5z. இங்க 100z plus 10y plus x. So constant term மட்டும் ரைட் சைடுல வச்சுட்டு ரிமைனிங் வேரியபிள்ஸ் ஃபுல்லா லெஃப்ட்ல கொண்டு வரலாம். இப்போ x டேர்ம் இருக்கு. ஆக்சுவலி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிற பக்கமே இந்த 3 டிஜிட்ஸ் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 46 plus 500x plus 50y plus 5z. 3 digits right side la pochuna minus 100z minus 10y minus x is equal to 0. இப்போ x term பாத்தீங்கன்னா இது 500x, இதுல ஒரு x இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 499x. so y பார்த்தா 50y minus 10y plus 40y. z பாருங்க 5z minus 100z minus 95z is equal to இந்த constant rightல வந்துச்சுன்னா minus 46. டவுட் இருக்கா? இல்ல மேம். So இது equation number 2. And one more condition, if the 100th digit plus twice the 10th digit, twice the 10th digit is equal to unit digit அப்படிங்கிறது given, is equal to unit digit. So 100th digit, so 100th digit என்னன்னு பார்க்கலாம். 100th digit is y, is it y? So 100th digit y plus twice the 10th, sorry 100th digit is x. So x, so 100th digit is x plus twice the 10th digit. So 10th digit பாருங்க, it is y. Unit digit வந்து z. இதான் ஒரிஜினல் நம்பர். நம்ம ஸ்டார்டிங் எடுத்த நம்பர்ல ஸ்டார்டிங் எடுத்த நம்பர் வந்து xyz. அப்ப இது யூனிட், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். இப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் பிளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு z. இது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா கோகுல்? சார் புரிஞ்சுச்சு சார். கவனிக்கிறியாமா? சார். சோ ரிப்ளை பண்றதுக்கு ஏன் லேட் ஆகுது? x plus ஏன் ரிப்ளை பண்ண ஏன் லேட் ஆகுது? மைக் x plus 2y is equal to z. இப்போ x plus 2y minus z is equal to 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ மூணு ஈக்குவேஷனையும் வேணா நான் பக்கத்துல எடுத்து எழுதி காமிச்சிடுறேன். அப்பதான் என்ன ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரலாம். ஓகே, x plus y plus z is equal to 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் 499x plus 40y minus 95z is equal to minus 46, number 2. Number 3, x plus 2y minus z is equal to 0, number 3. இந்த மூணு ஈக்குவேஷன்ல எந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து என்ன வேரியபிள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுமா. உனக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் மூணு ஈக்குவேஷனையும் நான் பக்கமா எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன். இட்ஸ் தி ரெக்கார்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்ப சால்வ் பண்ணனும். 2 எடுத்து 2x plus 2y plus 2z is equal to 11. 1 and 3 equation. 1 and 3.
எஸ் மேம். எடுத்துட்டு என்ன வேரியபிள் கேன்சல் பண்ணலாம்? மேம் 2 மேம். வேரியபிள்னா 2 வருமாடா, வேரியபிள்னா xyz. ஓ எஸ் மேம். என்ன வேரியபிள் கேன்சல் பண்ணலாம்? எக்ஸ் மேம். x. z எக்ஸ் மேம். z x எதுனாலும் சொல்லு. மேம் z பண்ணலாம் மேம். அது சரி சரி. Take 1 and 3. The first one, x plus y plus z is equal to 11. Third equation, x plus 2y minus z is equal to 0. So இதுல நீங்க சைன் மாத்த தேவையில்லை. z cancel ஆயிடும். x plus x 2x, y plus 2y 3y is equal to 11. Actually இதை வந்து fourth equation எடுத்துக்கலாம். இப்போ நீங்க 1 and 3 அப்படிங்கிற பேர் எடுத்தாச்சு. அடுத்து என்ன எடுக்கலாம்? 1 and 2 எடுத்து மேம் 4 சொல்லுமா. மேம் 2 and 4 எடுக்கலாம். 2 and 4. 2வையும் 4 எடுத்து என்ன பண்ண போறீங்க? 2 of 1 மீட்டர். நான் ஆல்ரெடி உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதே ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னு சொன்னா 3 பேர் ஃபார்ம் பண்ணலாம். அந்த 3 பேர்ல 2 பேர் எடுத்துட்டு ஒரே வேரியபிள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிருக்கேனா? எஸ் மேம். அப்புறம் என்ன சொல்லிருக்கேனா இல்லையா? எஸ் மேம். ரொம்ப யோசிக்கிற. கிளாஸ்க்குள்ள ரிவைஸ் பண்ணியா? சோ 1 and 3 எடுத்துட்டோம். அடுத்து என்ன எடுக்கணும்? டக்குன்னு ஆன்சர் பண்ணு. மேம் 2 and 3 and 4. 3 and 4 எடுத்து என்னடா பண்ண முடியும்? சோ உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? 3 பேர் பண்ணி 1 and 2 எடுக்கலாம், 2 and 3 எடுக்கலாம், 1 and 3 எடுக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 and 3 எடுத்திருக்க z கேன்சல் பண்ணிருக்க. இது 1 and 3 தவிர ரிமைனிங் என்ன பேர்லாம் இருக்கு? 2 and 3. 2 and 3 வேற? அத 1 and 3 1 and 2. 1 and 2. இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி அதே வேரியபிள் தானே கேன்சல் பண்ணனும். எஸ் மேம். ப்ளீஸ் சார் ரிவைஸ் பண்ணு. கிளாஸ்ல நீ ஆன்சர் பண்ணாதான் நான் சொல்லி தரதுல ஆர்வம் இருக்கும். எஸ் மேம். சரி சொல்லு. இப்போ எதை எடுக்கணும்? 1 and 2 எடுக்கலாம். சோ 1 and 2 எடுத்தனா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான் கிளாஸ் நல்லா இருக்கும்பா. எஸ் மேம். Take 1 and 2. So take 1 and 2. இப்போ இங்க ஆல்ரெடி z கேன்சல் பண்ணிருக்கோம். இங்க z ல 1 இருக்கு, இங்க 95 இருக்கு. இப்போ throughout 95 ஆல மல்டிப்ளை பண்ணிரலாமா? எஸ் மேம். Equation number 1 is multiply with 95. 95x plus 95y plus 95z is equal to 11 into 95. One 1045. So கீழோட equation அப்படியே எழுதிடலாம். 499x plus 40y minus 95z is equal to minus 46. So இப்போ zங்கிறது கேன்சல் ஆயிடும். Isn't it? Yes or no? புரியுதா? எஸ் மேம். சரி. So இப்போ 499 plus 95, 9 plus 5 14 plus 1 18 plus 1 19 1 594x. இங்க ஆட் பண்ணா 9 5 plus 0 5 9 plus 4 13 y is equal to ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ் கண்டிப்பா நம்ம செப்பரேட் பண்ணணும். minus 46 set 999. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 594x plus 135y is equal to 999. This is equation number 5. So இப்போ 4 and 5 பாரு. 4 and 5 பார்க்கறியா? 2x plus 3y is equal to 7. 4 and 5 பார்த்தனா ஒண்ணு நீங்க y கேன்சல் பண்ணலாம் இல்ல x கேன்சல் பண்ணலாம். இஸ் ஆக்சுவலா இதுவும் இது ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். எஸ் மேம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். அப்போ இந்த 3 வந்து 135 மாத்திறது பெட்டர். ஓகேவா? எஸ் மேம். 135. So 135 இத வந்து 45 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா
இந்த நம்பரை 45 ஆல மல்டிப்ளை பண்ணா 135 கிடைக்கும். புரியுதாடா? yes ma'am. So take 4 and 5. Equation number 4 is multiply with 45. Well, 45 into 2, 90x. 45 into 3, 135y. 45 into 11, so 495. And Google கவனிக்கிறியா? Yes ma'am. So fifth equation அப்படியே எழுது. 594x plus 135y is equal to 999. So sign மாத்தணும் இங்கயா, sign மாத்த வேண்டாம் இங்கயா? Sign மாத்தணும். Sign மாத்தணும். So minus 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 yங்கிற term cancel ஆகும். 594 90. So சைல ரஃப்ல போட்டு பார்த்து சொல்லு பார்க்கலாம். 594 minus 90 சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லு. So பேப்பர்ல போட்டு சொல்லு பார்க்கலாம். 594 minus 90 குயிக்கா சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லு. கோகுல் இவ்வளவு நேரமா? 504 ma'am. 504. 504 x and ஃப்ரண்ட்ல மைனஸ் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு இஸ் ஈக்குவல் டு இது 999ல இருந்து 495 லெஸ் பண்ணோம். லெஸ் பண்ணி சொல்லுமா? குயிக்கா சொல்லு. 504 ma'am. So minus 504 இல்லையா? மைனஸ் வருமா பிளஸ் வருமா? Minus தான் ma'am. Okay, okay. So minus 504x is equal to minus 504. So x is equal to minus 504 divided by minus 504. இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதுமா? ஸோ எக்ஸுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்த பிறகு இப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒய் கண்டுபிடிக்கலாம். But 2x plus 3y is equal 11. X place 1, 3y is equal 11. 3y is equal to 11 minus 2. 3y is equal to 9. Y is equal to 9 divided by 3. So cancel பண்ணிட்டீங்கன்னா y value வந்து 3 இல்லையா? Yes ma'am. So y is equal to 3ங்கிற கிடைக்கும். So இப்போ இனிஷியலா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. x plus y plus z is equal to 11. First equation. புரியுதா? Yes ma'am. So number 1 equation. X plus y plus z is equal to 11. So உங்களுடைய x value 1, y value 3, z is equal to 11. இது 1 plus 3 4 ஆகும். 4 Yes, plus sir. z is equal to 11. Z is equal to 11 minus 4. It is 7. அப்போ x, y, z மூணும் கண்டுபிடிச்சிட்டோம். The 3-digit number என்ன? Therefore, the 3-digit number is 3-digit number உங்களுக்கு x, y, z எடுத்திருக்கோம். The substitute பண்ணிட்டா 137 137. புரிஞ்சிருச்சா? Yes ma'am. அதாவது நடத்தும் போது கவனிக்கிறது நல்லா தான் இருக்கும். இதே சம்ம நீ புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு உனக்கு எழுத தெரியுமான்னு பார்க்கணும். Yes ma'am. எப்படி எழுத தெரியுமா? Yes ma'am. ஒரு திருப்பி பார்த்து தெரியும். என்னமா? ஒரு திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு பார்த்து தெரியும். ஓகே. So fifth sum. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. அதாவது 12 pieces of 5, 10, 20 rupee currencies whose total value is 105. புரிஞ்சுதா? But when first two sorts are interchanged, their numbers its value will be increased by rupees 20.
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் சார்ட். அதாவது மொத்தமா உங்க கையில இருக்க கரன்சி வந்து 12 பீசஸ் இருக்கு. அதுல 5 இருக்கு, 10 இருக்கு அண்ட் 20 ரூபி. அது மணியோட வேல்யூ வந்து 105 rupees. ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சட்னா ஆக்சுவலா நம்ம 5 10 இருக்கு இல்லையா, அந்த ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ 5 நம்ம 5 rupees இருக்குன்னு எடுத்திருக்கோமோ எவ்வளோ 10 rupees இருக்குன்னு எடுத்திருக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் 5 rupeesங்கிறத இப்போ நம்பர் ஆஃப் 10 rupeesக்கும் நம்பர் ஆஃப் 10 rupees நம்பர் ஆஃப் 5 rupeesக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ வந்து ஏற்கனவே இருக்கிறத விட 20 rupees அதிகமாகுதான். ஸோ ஏற்கனவே 105 இருக்குன்னா இப்போ அதில் 25 ஆட் ஆயிடும், 125 ஆயிடும். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் சார்ட். அதாவது 5 ரூபி எவ்வளோ இருக்கு, 20 ரூபி எவ்வளோ, சாரி 10 ரூபி எவ்வளோ இருக்கு, 20 ரூபி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? பார்க்கலாமா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. 3 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா 3 பேர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதுல ஏதாவது 2 பேர் எடுத்து ஒரே வேரியபிளை சால்வ் பண்ணணும். ஓகேவா? எலிமினேட் பண்ணணும். So question number 5, exercise 3.1. Question number 5. So நம்ம வந்து ஒவ்வொரு கரன்சியும் x, y, z எடுத்துக்கலாம். Number of 5 rupee is x, number of 10 rupee y, number of 20 rupees வந்து z பண்ணி எடுக்கலாம். Solution: let the number of 5 rupee currency is equal to x and the number of 10 rupee currency is y. Also number of 20 rupee currency is z. So question, 12 pieces இருக்கு அப்படிங்கிறாங்க. 12 piecesனா நம்ம கையில உள்ள மொத்த கரன்சி நோட்டுடைய கவுண்டிங் வந்து 12. So x plus y plus z is equal to 12. This is number 1 equation. அந்த வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ உங்க மணியை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மணியோட கவுண்டிங் வேல்யூ 105 rupees. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 5 rupee. இப்போ 5 into x plus 10 into y plus 20 into z is equal to 105 rupees. இது நம்பர் 2 equation. ஸோ அடுத்து என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா these two sorts are interchanged. அப்போ இங்க ஆக்சுவலி இது வந்து 10 rupee, ஆனா கவுண்டிங் y இருக்கு. ஓகேங்களா? இது 5 rupee, இங்க x இருக்கு. இந்த x இங்கேயும் இந்த y இங்கேயும் மாத்திக்கலாம். 5y plus 10x plus 20z is equal to now 20 rupees increased. இதுல 20 increase ஆச்சுன்னா 125. This is number 3. So இதை வேணா அந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். This is 10x plus 5y plus 20z is equal to 125. புரிஞ்சுச்சாமா? உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. எந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்க சொல்ல எழுத போறேன். இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் क्वेश्चन வந்தாச்சா, நீங்க சொல்றத எழுத போறேன். சொல்லுங்க. 1 and 3 எடுத்துறோம். 1 and 3 எடுத்துட்டு அது எலிமினேஷன் மெத்தட்ல போட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேரியபிள் நம்ம சால்வ் பண்ண போறோம், என்ன வேரியபிளை எலிமினேட் பண்ண போறோம்னு சொல்லணும். 1 and 3 எடுக்கலாம். எதை எலிமினேட் பண்ணனும்? 1 and 3 வந்து முதல்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணனும். 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டேக் 1 and 3. So first இத 5 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 is multiply with 5. 5x yes 5y 5z is equal to 5 12 60 இல்லையா?
yes ma'am. Now third equation, 10x plus 5y plus 20z is equal to 125. So என்ன வேரியபிள் எலிமினேட் பண்ணலாம்? 5y ma'am. சைன் சைன் மாத்தணும். மாத்தணும் ma'am. ஆமா. So y அப்படிங்கிறது எலிமினேட் ஆயிடுது இப்போ. 5 இங்க மைனஸ், ஸோ மைனஸ் 5x, இங்க 5z மைனஸ் 20z செப்பரேட் பண்ணா மைனஸ் Yes, 15z is equal to 125 ல இருந்து 60 லெஸ் பண்ணி சொல்லுமா? 60 தான் ma'am. ஆ 125 125 minus 60. 125 125 minus 60. 65 ma'am. மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. மைனஸ் 65. Yes ma'am, minus 65. ஸோ இப்போ த்ரூ அவுட்டா ஒரு மைனஸ் 5 நான் டிவைட் பண்ணிடுறேன். ஏன்னா காமன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? த்ரூ அவுட்டா மைனஸ் 5 டிவைட் பண்ணிட்டா டிவைட் த்ரூ அவுட் பை மைனஸ் 5. ஸோ பிளஸ் எக்ஸ். plus 6 மைனஸ் சேர்ந்துமா மைனஸ் 5 மைனஸ் 5. ஸோ டிவைடட் த்ரூ அவுட் பை மைனஸ் 5. ஓகேவா? yes ma'am. ஸோ பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3z இங்க பிளஸ் ஆயிடும் 15. ஒரு ரிமைண்டர் 1 வரும். இஸ் 3 5s are 15. இப்போ x plus 3z is equal to 13 அப்படிங்கிறது fourth equation. ஸோ அடுத்து என்ன எடுத்தான்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 1 and 3 எடுத்துட்டீங்க. yes ma'am. இப்போ 1 and 2 எடுக்கலாம். 1 and 2 எடுத்துட்டு அதே மாதிரி அப்போ 10 வேரிய வருது. 10 10 மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகே. ஸோ 1 and 2 தானமா? yes ma'am. So take 1 and 2. So the number 1 is multiply with 10. 10x plus 10y plus 10z is equal to 12 plus 12 into 10 is 120. So 1 and 2 தான சொன்னீங்க? yes ma'am. So second equation 5x plus 10y plus 20z plus 20z is equal to 105. இப்போ சைன் மாத்தணுமா? yes ma'am. 10y cancel ஆகும் minus sign. அப்போ இந்த y term cancel ஆயிடுது. 10 minus 5 5x ஏன்னா 10 தான் பெரிய நம்பர், so positive sign. 10 இங்க minus 20, so minus 10z is equal to 120 minus 105. actually 15 வரும் plus 15 இல்லையா? yes ma'am. So here also divided throughout by 5. 5 ஆல் டிவைட் பண்ற x minus 2z is equal to 3. This is equation number 5. So equation number 4 and அந்த பக்கம் எடுத்து காட்டுறேன். x plus 3z is equal to 13. This is equation number 4. இப்போ சொல்லுங்க. 4 and 5 ல எதை சால்வ் பண்ணனும்? x okay. minus change symbol. ஆமா. So minus minus minus. So x கட் ஆயிடுது. அங்கே minus இதிலே minus. Add together and put the minus sign. Minus 5z is equal to 3 less pentana minus 10. Now z is equal to minus 10 divided by minus 5. So இங்க கட் ஆயிடுச்சுனா minus minus கட் ஆயிருக்கும். 1 5 2 5 are 10. So z is equal to 2. So z to 2. Now substitute z in any one of these two equation. So equation number 5 ல கொடுக்கிறேன். Equation number 5 implies x minus 2z is equal to 3. X minus 2 into 2 is equal to 3. X minus 4 is equal to 3. X is equal to 3 plus 4. இப்போ x என்ன வருது? X is equal to 7. So now first equation வந்துடலாம். x plus y plus z is equal to 12. இதில substitute பண்ணலாம். So equation number 1. Equation number 1 implies x plus y plus z is equal to 12. So x 7, y unknown, z is 2 is equal to 12. 7 plus 2 9, 9 plus y is equal to 12. So y is equal to 12 minus 9. Answer பண்ணுமா? Y is equal to 3. So question word problem.
So currency note இல்லையா? Yes, ma'am. ஆமா. currency note. இப்போ number of 5 rupee currency note என்ன, number of 10 rupee currency என்ன, number of 20 rupee currency என்ன எழுதிடலாம். ஓகேவா? Therefore, number of 5 rupee currency. So 5 rupee அப்படிங்கிறது x எடுத்திருந்தோம். x value 7 வந்திருக்கு. 7. And number of 10 rupee currency. Is 3. And number of 20 rupee currency. புரியுதா? Yes, ma'am. That is equal to 2. So doubt இருக்கா? இல்ல டவுட் இல்ல. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. புரியுது. டவுட் கேக்குனா கேட்கலாம். டவுட் இல்ல.